ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கற்பூரவள்ளி. இந்த கற்பூரவள்ளிக்கு இன்னொரு பேர் வந்து ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இது எல்லார் வீட்டு வாசல்லையும் அழகாக ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லது. அதாவது எந்த எதிர்மறை எண்ணங்களும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. அதே சமயம் சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா இந்த இலையில் ஒரு 2-3 இலை போதும், நிறைய எடுக்கக்கூடாது. ஒரு 2 இலை கிள்ளி கொதிக்க வச்சு ஜீரகம் போட்டுக்கணும். அது கூட அதை நல்லா காய்ச்சி வடிகட்டி ஒரு பாலடியில் வச்சு 2 ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா போதும். சளி, இருமல், நெஞ்சு சளியெலாம் கரைஞ்சி வந்துடும். ரொம்ப பாரம்பரியமாக அந்த காலத்தில் பாட்டிகள்லாம் நம்ம கொடுத்து வளர்த்தது தான் இது. அது நிறைய இருக்கும்போது நம்ம இதை வந்து தலைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். தலைக்கு இது நல்லா அரைச்சி இது கூட செம்பருத்தி இலை போட்டு அரைச்சி தலைக்கு வச்சா முடி வந்து நல்லா கருன்னு வளரும். அதுக்கப்புறமா இதை வந்து பஜ்ஜி பண்ணலாம். ரொம்ப சூப்பராக மழை நேரங்களில் வந்து இதை இப்படி கிள்ளி எடுத்து பஜ்ஜி மாவில் போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்.